அனைவருக்கும் வணக்கம். தேசிய சமூக ஆர்வலர் ஆர். வெங்கடேசன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய தகவல், தினமும் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அடிப்படை வசதிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றத்தினுடைய வழிபாடுகளையும் பயன்பாட்டுகளையும் ஏதாவது ஒன்றை மக்களுக்கு விழிப்புணர்வோடு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். சட்டத்துக்கு உட்பட்டு எக்காரணத்தை கொண்டும் விதிகளை மீற மாட்டேன். அரசுக்கு எதிராகவும் எதையும் கூற மாட்டேன். பெரிய தலைவர்களுக்கு எதிராகவும் கூற மாட்டேன். யாரையும் மனதுக்கு புண்படுகிற மாதிரி பேச மாட்டேன். தேசிய சமூக ஆர்வலராகிய எனக்கு அந்த சமூகத்தின் மேல் உள்ள அக்கறையினால் பாதிக்கப்பட்ட குறைகளை வெளிக்கொண்டு வருவேன். அழகாக அது நடைபெறுகிறது. மதிப்பளித்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட நபர்களும் அழகாக செய்து கொடுக்கிறார்கள். என் போன்ற சமூக மேலே உள்ள ஒரு ஆர்வம், மக்கள் மேலே உள்ள ஆர்வம் அரசு துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. ஏனென்றால் அவர்களும் மனித நேயம் படைத்தவர்கள். அவர்களுக்கும் மனிதத்தன்மை உண்டு. அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். யாரும் எதிரி அல்ல. அற்புதமாக செய்து கொடுக்கிறார்கள். என்ன அவர்கள் சென்று இந்த குறைகளை அவர்களால் காண முடியாது. அதை நான் வெளிக்கொண்டு வந்து சொல்லுகிறேன். அது கரெக்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய லெவலில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தோ, எந்த மக்களாக இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தில் முதல் இந்த மக்கள் உருவான பிறகு பொருளாதாரத்திலும் இடத்திலும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் அத்தனையிலையும் ஒரு காலத்தில் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி சமுதாயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆதி திராவிடர் மக்கள்தான். அந்த காலத்திலிருந்து ஏழைகளாகவே பிறந்து ஏழைகளாகவே வளர்ந்து ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடத்தில் வீடு வசதி இல்லாமல், வீடு கட்டிக்கொள்வதற்கு இடம் இல்லாமல் பல ஆண்டுகள் புறம்போக்கு இடத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற புறம்போக்கு இடத்துக்கு இதுவரை இன்னும் பட்டாவே கிடைக்காமல் அவர்கள் அனாதையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியானபடி அவர்களுக்கு அந்த பட்டா வழங்கப்படவில்லை. சரியான தீர்வு காணவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாங்குகின்ற மனுவை சரியான பரிசீலனை பண்ணுவதில்லை. பரிசீலனை பண்ணினாலும் அது முழுமை அடைவதில்லை. எத்தனையோ ஆண்டு காலமாக நடந்து கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனு மீது அந்த இடத்துல சரியான நடவடிக்கை இல்லை என்று மக்கள் அழுது கொண்டு செல்வதை தினமும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மொத்தத்தில் கொடுத்த மனு கூட எங்கே இருக்கிறது என்று தேடும் அவல நிலை இருக்கிறது. ஒரு நாள் நானே இவ்வளோ திறமையாக விளக்கமாக இருக்கிற நானே 16ஆம் தேதி கொடுத்த மனுவை சும்மா தேடாமையே ஸ்டெயிலாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ஐக்கு சென்று இருக்கிறது, விஓக்கு சென்று இருக்கிறது, சர்வேக்கு சென்று இருக்கிறது. ஏதாவது ஒன்றை கூறிக்கொண்டு ஒரு 15 நாட்கள் காரணம் சொல்லி வந்தார்கள். கடைசியிலே நான் சொல்லும் இடமெல்லாம் போய் சென்று கேட்டு பார்த்து அந்த மனு கிடைக்கவில்லை. கடைசியாக பார்த்தால் வாங்கி வைத்து கொண்டு இருப்பவரிடமே அந்த மனு இருந்து கொண்டு இருக்கிறது. 16ஆம் தேதியிலிருந்து இன்று நேற்றைய தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதே டேபிளில் தான் அந்த பேப்பர் இருக்குது. இப்படி ஒரு கொடுக்குற மனுவு அந்தந்த இடத்துல அப்படியே இருந்து அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதுன்னா அந்த பணி எங்கேருந்து நடைபெறும்? அதனால் வழக்கமாக வட்டாட்சியாளரிடம் ஒரு மனுவை அளிக்கிறோம். அதை சீல் போட்டு வட்டாட்சியருக்கு செல்கிறது. வட்டாட்சியர் கையெழுப்பும் போட்டு அந்தந்த துறைக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க அக்கறையாக அந்தந்த பகுதியில் இருக்கிறதுக்கு பண்ணி அந்த ஆர்ஐக்கு விஓக்கு சென்று உடனடியாக அதை பெற்று அதுக்கு ஒரு தீர்வு காணணும்.
1 வருஷம் ஆனாலும் நடக்கலை, 2 வருஷம் ஆனாலும் நடக்கலை, 3 வருஷம் ஆனாலும் நடக்கலை. இது மாதிரி லெவலுக்கு பண்ணும் பொழுது ஆதி திராவிடர் மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா இந்த பட்டா விஷயத்துங்களில் கூட சரி வரியாக நடக்கவே இல்லை. 2006 கொடுத்த பட்டா பெரிய கரும்பூரில் இது வரைக்கும் அதுக்கு ஆன்லைனில் ஏற்றி பட்டா தரல. 2008 கொடுத்த பட்டா நத்தப்பேட்டையில் அவங்களுக்கு இது வரைக்கும் பட்டா அடங்கல் பண்ணலை. பட்டா கேட்டு 8 வருஷம் ஆகுது, யாருக்கும் பட்டா வழங்கப்படவில்லை. கதிர்பூர், கீழ்கதிர்பூர், எத்தனையோ ஏனாத்தூர் பல இடத்துங்களில் பட்டாவை கொடுத்துட்டு அந்த பட்டாவை கொடுத்த பட்டா இடம் எங்கன்னே தெரியல. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா பதவியேற்று அந்த ஒரு தொண்டை மண்டல ஒரு சத்திரத்தில் அந்த பட்டாவை வழங்கினாங்க. 2 ஆண்டுகள் வரப்போது, இது வரைக்கும் பட்டா வழங்கி அந்த பட்டா வழங்கப்பட்ட இடம் எங்கே இருக்குதுன்னு இன்னும் காட்டல. அப்போ எங்கேருந்து அவங்க வீடு கட்டி வாழ்வாங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைய தகவல் அதான். தயவு செய்து மனு அளித்தா அந்த மனுவை பெற்று அந்த மனு மீது அக்கறையை செலுத்தி தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு நன்மை அடையும் வரை அதை செஞ்சு தரணும்ன்ட்டு இன்றைய தகவலில் மக்களுக்காக மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆர். வெங்கடேசன், தேசிய சமூக ஆர்வலர், நத்தப்பேட்டை. நன்றி, வணக்கம்.